கிபி 1528 ஆண்டு இந்தியாவில் முகலாயர் மன்னன் பாபர் ஆட்சி செய்த காலம். அவரின் ராணுவ தளபதி மீர் பகி பாபரின் உத்தரவின்படி ராமரின் பிறப்பிடம் என போற்றப்பட்ட பண்டைய இந்து கோயிலை இடித்து அதே இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டியதாக வரலாற்றுச் சான்றுகள் குறிப்பிடுகின்றன. அவ்வாறு எழுந்ததுதான் பாபர் மசூதி. 1947 இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு அந்த இடம் மீண்டும் இந்து பக்தர்களின் வழிபாட்டு மையமாக மாறியது. ராமரின் பிறப்பிடம் என்ற 1000 ஆண்டுகள் பழமையான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்துக்கள் அந்த தலத்தை தெய்வீக ஸ்தலமாக காத்து வந்தனர். ஆனால் காலப்போக்கில் மோதல்கள் அதிகரித்து பின்னர் இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. 2011 ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்திய தொல்லியல் துறை அந்த இடத்தில் ஒரு இந்து கோவில் இருந்தது என்பதற்கான உறுதியான கட்டிட தடயங்கள் கண்டறியப்பட்டன. 2019 ஆண்டு முதன்மை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 கொண்ட அரசியலமைப்பு குழு ஒற்றுமையான தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பில் அங்கு ராமர் கோயில் கட்ட சட்டபூர்வமான அனுமதி வழங்கப்பட்டது. அதேபோல் மசூதிக்கும் தனிப்பட்ட இடத்தை வழங்கியது. இதன் மூலம் பல நூற்றாண்டுகளாக இருந்த இந்த விவகாரம் சட்டப்பூர்வ தீர்வை பெற்றது. தீர்ப்பிற்கு பின்னர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் 2020 ஆகஸ்ட் 5 அன்று கோயிலின் பூமி பூஜை நடைபெற்றது. நாட்டின் கலை, கட்டிட மரபு, பக்தி உணர்வு எல்லாவற்றையும் இணைத்து அயோத்தி ராமர் கோயில் இன்று மனம் நிறைந்த மகத்தான ஆலயமாக எழுந்துள்ளது. இன்று இந்த புனித தலத்தில் கொடியேற்றுதல் நடைபெறுவது வரலாற்றின் வெற்றியும் பக்தியின் தொடர்ச்சியும் பாரதத்தின் பண்பாட்டு எழுச்சியுமாகும்.